முன்னொரு காலத்துல ஒரு அழகான ராஜ்யம் இருந்துச்சு. அந்த ராஜ்யத்தை தர்மேந்திரன் அப்படிங்கிற ஒரு மகாராஜா ஆண்டுகிட்டு இருந்தாரு. அவரு தர்மத்தின் வழியில நடக்கிற ஒரு நல்ல மகாராஜா தான். ஆனா அவருடைய ஆஸ்தானத்துல ஒரு மோசமான மந்திரி இருந்தாரு. ஏழை ஜனங்க மேல வரிய சுமத்துறது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு வேலை. ராஜ்யத்துல இருக்கிற மக்கள் கிட்ட வரி வாங்கி ராஜ்யத்தோட கஜானாவை நிரப்புறது மட்டும் இல்லாம அதுல பாதி வரி பணத்தை அவருடைய சொந்த கஜானாவையும் நிரப்பிக்கிட்டு இருந்தாரு. அவரு செய்யற அநியாயத்துக்கு அளவே இல்ல. ஜனங்க தெருவுல நடந்து போனா நடக்கிறதுக்கான வரி, அதே மாதிரி பண்டிகைன்னு வந்தா அவங்க அது கொண்டாடுறதுக்கு ஒரு வரி, மரத்தோட நிழல்ல உட்காந்தா அந்த நிழலுக்கும் ஒரு வரி போட்டாரு. ஜனங்க அந்த மந்திரி பேரை கேட்டாலே அப்படியே நடுங்கி போயிடுவாங்க. ஒரு நாள் ராஜசபையில மந்திரி ஒரு புதிய திட்டத்தோட ராஜா கிட்ட போனாரு. மகாராஜா, நம்ம கனகபுரி ராஜ்யத்தை செல்வ செழிப்புள்ள ராஜ்யமா மாத்துறதுக்கு நேத்து கனவுல எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்னுடைய புத்தி கூர்மைய நினைக்கும் போது எனக்கே ரொம்பவும் ஆச்சரியமா இருக்குது அரசே. அப்படியா மந்திரியாரே? உங்களுடைய புத்தி கூர்மைய பத்தி நம்ம ராஜ்யத்துக்கு மட்டுமில்ல, இந்த முழு உலகத்துக்கே தெரியும். ஆமா, உங்களுக்கு வந்த யோசனை தான் என்ன? மகாராஜா, நம்ம மக்கள் எல்லாருமே வேலை செய்யறத விட அரட்டை அடிக்கிறதுல நேரத்தை செலவு பண்றாங்க. எங்க பார்த்தாலும் கூட்டம் கூட்டமா சேர்ந்து எப்பவும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதால நம்ம ராஜ்யத்தோட உற்பத்தி திறனே குறையுது அரசே. அதனால எல்லாருக்குமே வார்த்தை வரி விதிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். வார்த்தை வரியா? அப்படின்னா மனுஷங்க பேசுறதுக்கு கூட வரி கட்டணுமா? ஆமா மகாராஜா, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு இத்தனை வார்த்தை தான் பேசணும்னு நாம கட்டுப்பாடு வைக்கணும். அதுக்கு மேல பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வெள்ளி நாணயம் வரியா விதிக்கலாம் அரசே. வியாபாரிங்க தங்களோட பொருட்களை விற்பனை செய்யறதுக்காக சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு வெள்ளி நாணயம் வரி விதிக்கலாம். இதனால மக்கள் எல்லாருமே தேவையில்லாம பேசுறத நிறுத்திட்டு அவங்க வேலையில கவனம் செலுத்துவாங்க. ஒருவேளை பேசினாலும் நம்ம கஜானாவுல பணமழை கொட்டும் அரசே. மந்திரியோட பேராச குணத்தை பார்த்த உடனேயே மகாராஜாவுக்கு உள்ளுக்குள்ள இருந்து கோபம் அதிகமா வந்துச்சு. ஆனா நேரடியா திட்டி அவருக்கு பாடத்தை கத்து கொடுக்கறத விட அவருக்கு மறைமுகமா பாடத்தை கத்து கொடுத்தாத சரிப்பட்டு வரும்னு ராஜா நினைச்சாரு. கேக்குறதுக்கு விசித்திரமா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கத்தான் செய்யும். சரி, நாளையில இருந்தே இந்த வரியை அமல்படுத்துங்க. மகாராஜாவோட அனுமதி கிடைச்ச உடனேயே மந்திரிக்கு 2 கொம்பு முளைச்சுது. அடுத்த நாளே ஊருக்குள்ள தண்டோரா போட வச்சான். அந்த தண்டோராவை கேட்ட மக்கள் எல்லாமே அடுத்த நாள்ல இருந்து ரொம்பவும் அமைதியா மாறிட்டாங்க. ஒவ்வொரு தெருவுலயும் காவலர்கள் வரி புத்தகத்தோட சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த திட்டம் எப்படி செயல்படுது அப்படிங்கறத பார்க்க மந்திரியே நகரத்துக்குள்ள வந்தாரு. ஏய் கிழவா, இப்பதான் உன் பக்கத்துல இருந்தவங்கிட்ட வெயில் ரொம்ப சுட்டரிக்குது, வறட்சி வந்துடும் போல இருக்கே அப்படின்னு சொன்னேன். அதுல 10 வார்த்தைங்க இருக்கு. 10 வெள்ளிக்காசுகளை வரியா கட்டு. ஐயா, நான் ஏழைங்க. என்னோட வயல் காஞ்சி போன வருத்தத்துல ஒரு வார்த்தைய சொன்னேன். அதுக்கு போய் வரிய கட்ட சொல்லி என்னோட உயிரை எடுக்காதீங்க ஐயா. தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. விட்டுடணுமா? இப்ப நீ என்கிட்ட இன்னும் 20 வார்த்தைய பேசியிருக்க. மொத்தமா சேர்த்து 30 நாணயங்களை கொடு, இல்லனா உன்னோட மாடுகளை புடுங்கிக்கிட்டு போயிடுவேன். அப்பதான் அந்த தலைநகர்ல இருக்கிற ஒரு சந்தையில ஒரு வியாபாரி காய்கறி விலைய ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காவலர்கள் அவனை பிடிச்சிட்டாங்க. ஐயா, நான் வியாபாரிங்க. விலைய சொல்லி கத்தாம என் பொருளை எப்படி விற்க முடியும்? வியாபாரம் நடக்காம நான் எப்படி பொழைக்கிறது? அட வியாபாரியே, விலைய சொல்றதுக்கு கைகளை பயன்படுத்தி சைகை பண்ணு. வாயை திறந்தா மட்டும் வார்த்தை வரி கட்டி தான் ஆகணும். ராஜ்யத்துல எல்லாருக்குமே ஒரே சட்டம்தான். பேசனா வரிய கட்டி ஆகணும், இல்லனா வாயை மூடிக்கிட்டு இருந்துக்கோ. மந்திரியோட அநியாயத்துக்கு அளவே இல்லாம போச்சு. வெறும் ஒரே ஒரு மாசத்துல ராஜ்யத்துல இருக்கிற கஜானா மட்டும் இல்ல, மந்திரியாரோட கஜானாவிலையும் இப்போ தங்கமும் பணமும் நிறைஞ்சு கொட்டுச்சு. ஜனங்க எல்லாருமே பயந்து போய் ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க பேசக்கூட பயந்தாங்க. ஏன் பெத்த தாயே செல்லமா தான் குழந்தைய 4 வார்த்தை சொல்லி கொஞ்சமும் தயங்குனாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை அந்த ராஜ்யத்துல இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த மகாராஜா ஒரு நாள் ராத்திரி அவருடைய நம்பிக்கையான வேலைக்காரன் பாஸ்கரனை அவருடைய அறைக்கு வர சொல்லி சொன்னாரு. பாஸ்கரா, சொங்கநாதனுடைய பணத்தாசை எல்லாம் மீறி போயிடுச்சு.
மக்களோட பேச்சையே தடுத்து நிறுத்தின அவனோட பணத்தாசைக்கு நாம அணைய கட்டியாகணும். உனக்கு நான் ஒரு ரகசிய கட்டளை இடுறேன். உத்தரவு மகாராஜா. உங்களுடைய கட்டளை எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என் உயிரை கொடுத்தாவது நான் நிச்சயமா செஞ்சு முடிப்பேன். உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பாஸ்கரா. சுங்கநாதன் ஒவ்வொரு நாளும் அரசவையில தன்னோட பெருமையை பேசிக்கிட்டு தன்னை பத்தி தானே தம்பட்டம் அடிச்சுக்கிறான் இல்லையா? நாளையிலிருந்து அவன் அரசவையில தன்னைத்தானே பெருமையா பேசிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவனுக்கு அகங்கார வரிய விதிக்கணும். ஆனா அரசே, அவன் அந்த வரிய கட்ட மாட்டான் இல்லையா? அவனுக்கு தான் ஒரு மந்திரி அப்படிங்கிற ஆணவம் இருக்கே. அவங்கிட்ட உன்னை நான் கேட்க சொல்லலையே. சுங்கநாதன் அராஜகம் பண்ணி சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் வச்சிருக்கிற அறையோட சாவி உன்கிட்ட ஒன்று இருக்குது தானே? சுங்கநாதன் அரசவையில தன்னை பத்தி பெருமையா பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1000 தங்க நாணயங்களை வரியா கணக்கு போட்டு அன்னைக்கு ராத்திரியே அவனுடைய சொந்த கஜானாவில இருந்து என்னுடைய அரச கஜானாவுக்கு மாத்தி வச்சிடு. இந்த விஷயம் அவனுக்கோ இல்ல வேற யாருக்கோ தெரியக்கூடாது. அற்புதமான யோசனை மகாராஜா. மற்றவங்க பேசுறதுக்கே வரிய போட்டவன் தன்னோட பெருமை பேச்சுக்காக தன்னோட பணத்தை இழக்க போறான். உங்க கட்டளைய நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன். அடுத்த நாள் காலையில தர்பாரும் தொடங்குச்சு. அப்போ மந்திரி எப்பவும் போலவே ரொம்ப திமிரா கர்வத்தோட அவர் ஆசனத்துல வந்து உக்காந்தாரு. ஜனங்க கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணத ராஜா கிட்ட சொல்லி தன்னை தானே ராஜா முன்னாடி ரொம்பவும் பெருமைப்படுத்தி பேசினான். மகாராஜா, பாத்தீங்களா என்னோட புத்திசாலித்தனத்தை? என்னுடைய திட்டத்தை அமல்படுத்தின 10 நாள்ல கஜானாவுக்கு 10,000 தங்க காசு வந்திருக்கு. இந்த மொத்த உலகத்திலையும் என்ன மாதிரி ஒரு அதிமேதாவியோ இல்ல ஒரு சிந்தனைவாதியோ இல்ல அரசே. என்னோட சிந்தனை நதியா பெருக்கெடுக்குது. இந்த ராஜ்யமே என்னோட அறிவு பலத்தால தான் நடக்குது அரசே. அப்போ மகாராஜா மெதுவா சிரிச்சு பக்கத்துல நின்ன பாஸ்கரனை பார்த்தாரு. அப்போ பாஸ்கரன் அவன் கையில இருக்கிற அந்த வரி புத்தகத்துல இருக்கிற கணக்கு எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டே இருந்தான். அன்னைக்கு ராத்திரி மந்திரி அவருடைய அறையில தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பாஸ்கரன் மெதுவா மந்திரியோட கஜானாவுக்கு போய் அன்னைக்கு மந்திரி பேசின 40 திமிர் பிடிச்ச வார்த்தைக்காக 40,000 தங்க காசை வரியா கொண்டு வந்து ராஜாவோட கஜானாவுல போட்டுட்டான். இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் சாதாரண மக்கள் பேசவே முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மந்திரி மட்டும் அவரு வாய் அசைக்கிறத நிப்பாட்டாம தன்னை பத்தி தானே ரொம்பவும் மிகைப்படுத்தி பெருமையா ராஜா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தான். மகாராஜா, பக்கத்து தேசத்துல இருக்கிற மந்திரிகள் எல்லாருமே என்னோட அறிவை பார்த்து ரொம்ப ஆச்சரியத்துல மூழ்கி இருக்காங்க. என்னுடைய திட்டங்கள் தான் இந்த உலகத்திலேயே சிறந்தது. என் வார்த்தை வேதத்தை விட சிறந்தது. என்னை விட யாருக்கும் பொருளாதாரம் தெரியாது. பாஸ்கரன் தினமும் கணக்கெடுத்து ராத்திரியோட ராத்திரியா மந்திரியோட கஜானாவுக்கு போய் அவரு பேசின வார்த்தைகளுக்கான வரிய ராஜாவோட கஜானால கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படி தினமும் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அவன் பேசுறதுனாலதான் அவனுடைய சொத்து எல்லாம் போகுது அப்படிங்கிற விஷயம் பாவம் அந்த மந்திரிக்கு இன்னும் கூட தெரிய வரல. தன்னை பத்தி தானே பெருமையா பேசுறது மட்டும்தான் அவருடைய ஒரே ஒரு குறிக்கோளா இருந்ததுனால அவரு பேச்சை என்னைக்கும் நிப்பாட்டவும் இல்ல. இப்படியே ஒரு மாசமும் போச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் மந்திரியோட மனைவி அவர்கிட்ட வந்து, பக்கத்து ராஜ்யத்தை சேர்ந்த ராஜாவோட அரண்மனையை விட ஒரு அழகான அரண்மனைய நமக்காக கட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான இடத்தையும் நகையையும் வாங்கணும் அப்படின்னு சொன்னான். இதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசனை? என்னோட கஜானாவுல குபேரனையே மிஞ்சுற அளவுக்கு செல்வங்கள் இருக்குது. நான் நினைச்சா ஒரே வாரத்துல ஆகாயத்தை தொடுற மாளிகைய கட்டி தர முடியும். இப்பவே போய் என்னோட கஜானாவுல இருந்து தங்கத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி மந்திரி ரொம்பவும் ஆர்வமா சந்தோஷமா அவனுடைய வீட்டுக்கு கீழே ரொம்பவும் பள்ளத்துல இருக்கிற சுரங்கப்பாதையில இருக்கிற தன்னுடைய கஜானால இருந்து எல்லாத்தையும் எடுக்கலான்னு போனான். ஆனா அந்த காட்சியை பார்த்த உடனே அவனுடைய இதயமே நின்னு போற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இதுவரைக்கும் அங்க 1000 கணக்குல தங்க காசுகளை அவன் வச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இப்போ அவன் அந்த தங்க காசுகள் வச்சிருந்த இடத்துல ஒரே ஒரு தங்க காசை கூட காணோம். அத பார்த்து அவனுக்கு மூச்சே நின்னு போச்சு. அவன் காலுக்கு கீழே இருக்கிற பூமி அதிர்ற மாதிரி இருந்துச்சு. திருடங்க என் உயிருக்கும் மேலான என்னோட தங்கங்களை திருடிக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ, என்னோட யோகம் என்னை விட்டு போயிடுச்சா? நான் நடு தெருவுக்கு வந்துட்டேனே. அப்போ சத்தமா கத்திக்கிட்டே அழுதுகிட்டே மந்திரி நேரா மகாராஜாவை சந்திக்கிறதுக்காக போனாரு. பாவம் ஓடி வந்ததுல அவரு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிக்கிட்டு இருந்தாரு.
வேர்வை கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. கண்ணுல இருந்து கண்ணீரு கூட கொட்ட ஆரம்பிச்சுது. மகாராஜா, தவறு நடந்துடுச்சு. ரொம்ப பெரிய தப்பு நடந்துடுச்சு அரசே. என் வீட்டுல பெரிய கொள்ளை நடந்திருக்கு. நான் இத்தனை வருஷங்களா சேர்த்து வச்ச தங்கமெல்லாம் ராத்திரியோட ராத்திரியா காணாம போயிடுச்சு. என்னோட வீட்டுல அத்தனை காவல் இருந்தும் ராத்திரியோட ராத்திரியா என்னோட செல்வங்களை யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க அரசே. நீங்க உடனடியா விசாரணை நடத்தி சீக்கிரமா திருடனை பிடிக்கணும் அரசே. அமைதியா இருங்க அமைச்சரே. நீங்க மகாமேத. எப்பவும் விழிப்போட இருக்கிற உங்க வீட்டிலேயே கொள்ளையடிச்சிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாரங்க? என்னோட கணக்கு பிள்ளைய உடனே இங்க வர சொல்லி சொல்லுங்க. ஒரு நொடியில பாஸ்கரன் ஒரு பெரிய புத்தகத்தை எடுத்துக்கிட்டு ராஜா முன்னாடி வந்து நின்னான். பாஸ்கரா, நம்ம மந்திரியோட செல்வங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுடுச்சான். யாரோ அதை திருடி இருக்காங்களாம். இத பத்தி உனக்கு எதனா தெரியுமா? மகாராஜா, மந்திரியோட செல்வங்கள் கொள்ளையடிக்கப்படல. அந்த செல்வங்கள் வேற எங்கேயும் போகல. அது எல்லாம் சட்டப்படி வரி மூலமா நம்ம கஜானாவுக்கு வந்திருக்கு. பொய். இது சுத்த பொய். நான் அரசுக்கு கட்ட வேண்டிய வரிகள் எல்லாத்தையுமே அப்பப்ப கட்டிக்கிட்டு தானே இருக்கேன். என்னோட சொந்த கஜானாவில் இருக்கிற செல்வங்களை எடுக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அப்படி எந்த வரிக்காக என் பணத்தை எடுத்தீங்க? கணக்கு புள்ள, மந்திரி கிட்ட எந்த வரியின் கீழே அந்த பணங்களை எடுத்தீங்க? அந்த கணக்கை படிச்சு காட்டுங்க. உத்தரவு மகாராஜா, இப்பவே படிச்சு காட்டுறேன். மந்திரியாரு கடந்த மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த மொத்த உலகத்திலையும் என்ன மாதிரி ஒரு அரசியல் சாணக்கியம் இல்லவே இல்லைன்னு மொத்தமா சேர்த்து 15 வார்த்தைகளை பேசியிருக்காரு. வார்த்தைக்கு 1000 தங்க காசுன்னு 15,000 தங்க காசை வசூல் பண்ணியிருக்கோம் அரசே. அதோட 3ஆம் தேதி அன்னைக்கு என்னோட அற்புதமான மூளைக்கு ஆகாயமே இல்லைன்னு சொன்னாரு. அதுக்காக 10,000 தங்க காசுங்க. 10ஆம் தேதி அன்னைக்கு என்ன மிஞ்சின பொருளாதார நிபுணரே இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கு 12,000 நாணயங்கள். நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்ன இது? நான் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1000 தங்க நாணயங்கள் வரியா? இது எந்த சட்டத்துக்கு கீழே வருது? இது அகங்கார வரி சுங்கநாதா. ஞாபகம் இல்லையா? சாதாரண மக்கள் தங்களுடைய வேதனைகளை பேசக்கூட வரிய போட்டிருக்கியே. ஏழை விவசாயிங்க வாயை திறந்தாலே செப்பு காசுகளை புடுங்கன. வியாபாரிங்க வாயை திறந்தாலே வெள்ளி காசுகளை புடுங்கன. சாதாரண மக்களுடைய வார்த்தைகளுக்கே அவ்வளவு மதிப்பு இருக்கு அப்படின்னா இந்த ராஜ்யத்தோட மந்திரியான உன்னோட வார்த்தைகளுக்கு, அதுக்காகத்தான் உன்னுடைய ஒவ்வொரு அகங்கார வார்த்தைகளுக்கும் 1000 தங்க காசுகளை வரியா வசூல் பண்ணியிருக்கோம். உன்னுடைய வாய் கொழுப்பால தான் உன்னுடைய செல்வங்களை இழந்திருக்க. அத கேட்டதும் மந்திரியாருக்கு இதயமே ஒரு நொடி நின்னு போச்சு. அவரு தோண்டின பள்ளத்துல அவரே விழுந்தத இப்பதான் அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. மத்தவங்க கழுத்தை நெரிச்சு அவன் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் இப்போ அவனுடைய வாயால தான் அவன் இழந்திருக்கான் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். மகாராஜா, என் தப்பு எனக்கு புரிஞ்சிடுச்சு. பேராசை என்னோட கண்ணை மறைச்சிடுச்சு. அகங்காரத்துல நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியாம போயிடுச்சு அரசே. என்ன மன்னிச்சிடுங்க. இந்த அகங்கார வரிய உடனடியா ரத்து பண்ணுங்க அரசே. அகங்கார வரிய மட்டும் இல்ல சுங்கநாதா, உன்னுடைய அமைச்சர் பதவியையும் சேர்த்து ரத்து பண்றேன். மக்களை துன்புறுத்துறவன் நிச்சயம் அமைச்சரா இருக்க முடியாது. அவன் ஒரு அரக்கன். உன்கிட்ட வசூல் பண்ண செல்வங்களை மக்களுக்கே பிரிச்சு கொடுக்க போறேன். உன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் செல்வத்தை வச்சுக்கிட்டு சாதாரண மனுஷனா வாழ்ந்துக்கோ. அப்பதான் ஒரே ஒரு காசை சம்பாதிக்க எவ்வளோ வேர்வை சிந்தணும்னு உனக்கு தெரிய வரும். மகாராஜாவோட ஆணையின்படி மந்திரிய அந்த பதவி விட்டு விலக்கிட்டாங்க. அன்னைக்கு அரண்மனையை விட்டு வெளியில வந்த அந்த மந்திரிய பார்த்து யாரும் ஐயோ பாவோன்னு நினைக்கவே இல்ல. இப்ப அந்த ராஜ்யம் முழுக்க மறுபடியும் மக்களோட பேச்சு சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. அப்படி ராஜா செஞ்ச விஷயத்தினால இப்போ மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா மந்திரி மட்டும் பதவியும் போய் சொத்து பத்து எல்லாமே போய் ஒரு சாதாரண மனுஷனா அவனுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான். பாத்தீங்கல்ல, மத்தவங்களுடைய வயித்துல அடிச்சு சம்பாதிச்ச பணம் அது நிரந்தரமா மந்திரி கிட்ட இருக்க முடியல. ஏன்னா மந்திரி அவருடைய வாயாலேயே அவருடைய மொத்த பணத்தையும் கடைசியில அவருடைய பதவியையும் கூட இழந்துட்டாரு. எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும், எவ்வளவுதான் நம்ம கிட்ட சொத்து இருந்தாலும் அடக்கம் இல்ல அப்படின்னா இது எதுவுமே அவன்கிட்ட நிரந்தரமா நிலைச்சு இருக்காது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கதையை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. எங்க சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராமாபுரம் ஊரோட எல்லையில ஒரு சின்ன குடிசை.
அங்க ரங்கையா ரங்கம்மா அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரங்கையா கஷ்டப்பட்டு உழைக்கிறவன். தினமும் காட்டுக்கு போய் அங்க விறகு வெட்டி அதை சந்தையில கொண்டு போய் வித்து பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த பணத்தை வச்சுதான் அவனுடைய மனைவி ரங்கம்மாவும் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தா. ஆனா ஏழையா இருக்கிறதுனால வர வெறுப்பு அவ வார்த்தைகள்ல தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காலையில ரங்கம்மா காலியா இருக்கிற அரிசி டப்பாவை கீழே போட்டு உடைச்சு, ஏங்க, ஆகாயத்துல சூரியன் நடு நெத்தியில நின்னுக்கிட்டு இருக்கான், இன்னும் நீங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வீட்ல சமைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அரிசி கூட கிடையாது. ரங்கையா தூக்க கலக்கத்துல எழுந்திருச்சு தலைய சொரிஞ்சுக்கிட்டு, ஐயோ, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா ரங்கம்மா? ராத்திரியெல்லாம் கொசுக்கடி தாங்க முடியாம இப்பதான் படுத்து தூங்குனேன். அது பொறுக்கல வந்து எழுப்பிட்ட. ஆ, படுங்க படுங்க, நல்லா படுத்து தூங்குங்க. பசி எடுக்கும்போது தானாவே உங்க தூக்கம் எல்லாம் போயிடும். பக்கத்துல அந்த சீதாவோட வீட்டை பாருங்க. அவளுடைய வீட்டுக்காரரு காலையில வயலுக்கு போகும்போது அவ வடைய சுட்டு எடுத்து கொடுத்து அனுப்புறா. அதோட வாசம் வரும்போதே எனக்கு பசி அதிகமாகுது. ஆனா நம்ம வீட்ல கஞ்சி கூட இல்ல. என்னது வடையா? காலங்காத்தால வடையா? உனக்கு எதுக்கு ரங்கம்மா இந்த ஆசையெல்லாம்? நமக்கு கஞ்சி கிடைக்கிறதே பெரிய விஷயம். சரி வீடு, நான் காட்டுக்கு போறேன். போய் நிறைய விறக வெட்டி கொண்டு வந்து வர்ற காசுல பருப்பு வாங்கிட்டு வரேன். அப்ப நீயும் நிறைய வடை சுட்டு சாப்பிடலாம். அதானே, வெறும் பேச்சு பேச சொன்னா நல்லா தான் பேசுவீங்க. முதல்ல எழுந்திருச்சு போய் முகத்தை கழுவுங்க. அந்த ஊரோட வட்டி வியாபாரி கோட்டைய கிட்ட கடன் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. யாரு அந்த கோட்டையா கிட்ட போய் நான் கடன் வாங்கினமா? அதெல்லாம் நடக்காது. போன தடவை வாங்கின 10 ரூபாய் கடனுக்கே அவன் தெருவில் நிற்க வச்சு கேட்டான். அவங்கிட்ட வாங்குறதுக்கு சும்மா இருக்கலாம். நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க. ஆனா இன்னைக்கு சாயந்தரம் நீங்க வீட்டுக்கு வரும்போது அரிசி வாங்கிட்டு வந்தாதான் சாப்பாடு, இல்ல பட்னியா தான் இருக்கணும். பொண்டாட்டியோட தொல்லை தாங்க முடியாம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரங்கையா எழுந்திருச்சு முகத்தை கழுவிக்கிட்டு வேற வழி இல்லாம கோட்டையாவோட கடைக்கிட்ட போனான். கோட்டையா கடைக்கு முன்னாடி ஒரு டேபிள போட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் முன்னாடி ரங்கையா கைய கட்டிட்டு நின்னான். ஐயா, ஐயா, கும்பிடுறாங்க ஐயா. யார் அது? ஓ ரங்கையாவா? என்னப்பா ரங்கையா, காலையிலேயே இந்த பக்கம்? பழைய கடனை கொடுக்க வந்தியா இல்ல புதுசா கடன் கேட்க வந்தியா? ஐயா, உங்க பழைய கடனை நான் நிச்சயமா கொடுத்துடுவாங்க. இப்பெல்லாம் சரியா விறகு கிடைக்கிறதில்ல, அதனால வருமானம் இல்ல. வீட்டுல என் பொண்டாட்டி ரங்கம்மா பட்டினியா இருக்கா. ஒரு 5 ரூபாய் கடன் கொடுத்தா நாளைக்கு விறகு வெட்டி கொடுத்துடுவேன். என்ன சொன்ன? நாளைக்கு திருப்பி கொடுப்பியா? இங்க பாரு ரங்கையா, ஏற்கனவே நீ வாங்கின 10 ரூபாய திருப்பி தரல. இதுல புதுசா 5 ரூபாய் கடன் கேட்கறியா? பழைய கடனை முதல்ல தீர்த்துடு. வேணும்னா உன் கோடாலி அடகு வச்சுட்டு 5 ரூபாய வாங்கிக்கோயேன். என்னது, கோடாலிய அடகு வைக்கணுமா? அதை கொடுத்துட்டா எப்படிங்கய்யா நான் மரத்தை வெட்டுவேன்? தயவு செஞ்சு கோடாலிய மட்டும் கேட்காதீங்க. அப்படின்னா வந்த வழியிலேயே போ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ரங்கையா ரொம்பவும் சோகமா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது வழியில சீதா வீட்டை விட்டு வெளியில வந்தா. அவ கையில ஒரு தட்டு நிறைய வடையும் இருந்துச்சு. என்ன ரங்கையா, காலையிலேயே எங்க போயிட்டு வந்துகிட்டு இருக்க? எங்க வீட்ல இன்னைக்கு வடை செஞ்சேன். உன் பொண்டாட்டி ரங்கம்மாவுக்கு கொடுக்கணும் போலதான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, இது எங்களுக்கே பத்தாதே. சீதாவோட பேச்சு ரங்கையா மனசுல முள்ளு குத்துற மாதிரி குத்திக்கிச்சு. ஒருத்தன் வறுமையில இருந்தா அவன்கிட்ட பணம் இல்லாம இருக்கிற சோகம் மட்டும் இல்ல, மத்தவங்களும் அவனை கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த சோகத்தோடவே அவன் பொறுமையா காட்டு வழியா நடந்து போனான். மதிய நேரம் பயங்கரமான வெயில்ல ரங்கையா விறகு வெட்டிக்கிட்டு இருந்தான். காலையில இருந்து அவன் எதுவுமே சாப்பிட்டதில்ல. அதனால அவனுக்கு ரொம்ப சோர்வாவும் இருந்துச்சு, மயக்கமும் வந்துச்சு. ஆனா சீதா கிண்டல் பண்ணது, கோட்டையா அவமானப்படுத்தினது எல்லாமே அவன் மனசுக்குள்ள வந்து போய்கிட்டு இருந்துச்சு. கடைசியில அசதியா அவன் கீழே உக்காந்துட்டான். கடவுளே, இன்னும் எத்தனை நாளைக்கு வயிற்றுக்கு சரியா சாப்பாடு இல்லாம கண்ணுக்கு நிறைவா தூக்கம் இல்லாம கஷ்டப்படணும்? அந்த கோட்டையா கிட்ட இருக்கிறதுல பாதி இருந்தா போதுமே. அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது யாரோ முனகிற சத்தம் கேட்டுச்சு. ரங்கையா யாருன்னு எழுந்துச்சு போய் பார்த்தா அங்க வயசான ஒரு முனிவர் மயக்கம் போட்டு விழுந்திருந்தாரு. அவரை பார்த்த ரங்கையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். ரங்கையா அவர் பக்கத்துல போய் அவன்கிட்ட இருக்கிற தண்ணிய கொஞ்சம் அந்த சாமியாருக்கு குடிக்க கொடுத்தான்.
ஐயா ஐயா என்னாச்சுங்க ஐயா? எழுந்துருங்க. ஐயோ பாவம், வெயில் தாங்க முடியாம மயங்கிட்டாரு போல. ரங்கையா அவனுடைய துண்டை எடுத்து அந்த முனிவருக்கு காத்து விசிறினான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த முனிவர் கண்முழிச்சு பார்த்தாரு. யாருப்பா நீ? தாகத்தால என் உயிர் போற நிலைமையில அமிர்த மாதிரி தண்ணிய கொடுத்து காப்பாத்தி இருக்கியே, இந்த நன்றிய நான் மறக்க மாட்டேன். உன் பேர் என்ன? என் பேரு ரங்கையாங்க. நான் இந்த காட்டுல விறகு வெட்டுறவன். நீங்க யாரு? இந்த காட்டுல தனியா என்ன பண்றீங்க? நான் உலகத்தை சுத்தி வர ஒரு முனிவன். இமயமலையில இருந்து தவம் செய்யறதுக்காக இந்த காட்டுக்கு வந்து வழி தெரியாம சுத்தி மயங்கி விழுந்துட்டேன். ஆமா, நீ யாருப்பா? உன்னோட முகத்துல எதுக்கு இவ்வளவு சோகம் தெரியுது? உன்னோட கஷ்டத்தை என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். என் கஷ்டத்தை தீர்த்து வைக்க அந்த சாமியால கூட முடியாது சாமி. எனக்கு என்ன வேணும்? போட்டுக்க நல்ல துணி, 3 வேளை சாப்பாடு. நான் பார்க்க சாதாரணமா தெரிஞ்சாலும் தவம் செஞ்சதால எனக்கு நிறைய சக்திகள் இருக்கு. உன் கஷ்டத்தை என்னால தீர்க்க முடியும். உனக்கு 3 வரங்களை கொடுக்கறேன். நீ என்ன கேட்டாலும் அது நிச்சயமா உனக்கு கிடைக்கும். அத கேட்ட உடனே ரங்கையா ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டான். ஆ, உண்மையாவா சாமி? நீங்க ஒன்றும் என்னை வச்சு கிண்டல் எதுவும் பண்ணலையே. நான் என்ன கேட்டாலும் கிடைக்குமா? ஒருவேளை தங்கம் கேட்டா கூட கிடைக்குமா? தங்கம் மட்டும் இல்லப்பா, இந்த ராஜ்யமே உனக்கு சொந்தமாகணும்னு கேட்டாலும் நிச்சயமா சொந்தமாகும். ஆனா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, 3 வரங்களை மட்டும்தான் நீ கேட்கணும். அந்த 3 வரங்கள் உனக்கு தான். பொறுமையா, அவசரப்படாம என்ன வேணுமோ அதை மட்டும் கேளு. அவசரப்பட்டு 3 வரங்களை வீணாக்கிடாத. அத கேட்டு ரங்கையா அந்த முனிவர் காலில் விழுந்து, சாமி, நீங்க செய்யற உதவி ரொம்ப பெருசு. நான் அவசரப்பட மாட்டேன். நான் வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி ரங்கம்மா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா வரங்களை கேட்கறேன். நல்லது, போயிட்டு வாப்பா. எப்பவும் பேராசப்படாத. உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளு. அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா ரங்கையா ரொம்பவும் சந்தோஷமா அவனுடைய கோடாலையும் எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு காட்டு வழியா ஊருக்கு நடந்து வந்துகிட்டு இருந்தான். வர வழியில அவனுக்கு பலவிதமான ஆலோசனைங்க வந்துகிட்டு இருந்துச்சு. அவனுக்கு நடக்கிற மாதிரியே இல்ல, காத்துல மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆஹா, இன்னிலிருந்து என் தலையெழுத்து மாறப்போகுது. நான் இனி சாதாரண ரங்கையா இல்ல, நான் தான் இந்த ராஜ்யத்தோட மகாராஜா. என் பொண்டாட்டிக்கிட்ட போய் முதல்ல விஷயத்த சொல்லணும். அவ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும். பட்டு புடவை, நகை, வைரம் எதை கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்கணும். அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது வழியில அந்த ஊரோட தலைவரை பார்த்தான். சாதாரணமா இருந்தா அவரை பார்த்தது குனிஞ்சு வணக்கம் போடுவான். ஆனா இன்னைக்கு அவரை தாண்டி போய்கிட்டு இருக்கான். ஆனா அப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கறத கூட தெரியாம போய்கிட்டு இருக்கான். டே ரங்கையா, என்ன பார்த்தோம் பார்க்காம போய்கிட்டு இருக்க? அவ்வளவு திமிராயிடுச்சா உனக்கு? காலம் மாறிடுச்சுங்க ஐயா. நாளையிலிருந்து நீங்க என்ன பார்த்து வணக்கம் வைப்பீங்க. நாளையிலிருந்து என்ன பாருங்க. தலைவருக்கு ஒண்ணுமே புரியாம இவனுக்கு ஒருவேளை பைத்தியம் பிடிச்சிருச்சோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு சாயந்தர நேரம் ரங்கையா வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அவன் வர நேரத்துல வீட்ல திண்ணையில உக்காந்துக்கிட்டு ரொம்பவும் சோகமா அரிசியில இருக்கிற கல்ல பொறுக்கிக்கிட்டு இருந்தா ரங்கம்மா. அப்பதான் ரங்கையா பக்கத்துல வந்தான். ரங்கம்மா, ரங்கம்மா, என்ன இது? அரிசியில கல்லு பொறுக்கிக்கிட்டு இருக்கியா? அந்த அரிசிய தூக்கி போடு. ரங்கம்மா முறத்தை கீழே வச்சுட்டு எழுந்திருச்சு நின்னு, என்னையா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ஏதாவது புதையல் ஏதாவது கிடைச்சதா என்ன? புதையல் இல்ல ரங்கம்மா, அதை விட பெருசு. காட்டுல ஒரு முனிவரை பார்த்தேன். எனக்கு 3 வரங்களை கொடுத்துருக்காரு. நீ என்ன கேட்டாலும் சரி, அது இப்பவே உன் கண்ணு முன்னாடி வரும். ஏங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இல்ல வெயில்ல வேலை பார்த்ததுல மண்டகிண்ட ஏதாவது குழம்பி போயிடுச்சா? இல்ல ரங்கம்மா, எனக்கு பைத்தியம்லாம் பிடிக்கல. அந்த சாமியாரு ரொம்ப மகிமை வாய்ந்தவரு. அவரு எனக்கு 3 வரங்களை கொடுத்துருக்காரு. அப்படியா? உண்மையாவா? சரியா, அவசரப்படாத, சத்தம் போட்டு கத்தாத. 3 வாரம் இருக்குல்ல, பொறுமையா யோசிச்சு எதுவா இருந்தாலும் கேட்கலாம். நாம பணக்காரங்களா ஆக போற போல. ஆமா, இப்ப சொல்லு,
நாம என்ன கேட்கலாம்? நமக்கு என்ன வேணும்? ரெண்டு பேரும் அமைதியா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. வெளியில இருட்டாக ஆரம்பிச்சது. அவங்க வீட்டுக்குள்ள சின்னதா ஒரு விளக்கு எரிஞ்சுது. அந்த விளக்கு வெளிச்சத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. முதல்ல நமக்கு பெரிய வீடு வேணுங்க. அந்த ஊர் தலைவரோட வீட்டை விட பெரிய வீடு, 2 மாடி வீடு. இல்ல 3 மாடி வீடு, அதுதான் வேணும். ஆ, சரியா சொன்ன. பெரிய வீடு, நிறைய வேலைக்காரங்க. நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்புறம் அந்த கோட்டையா இருக்கானே, அவன் என் வீட்டுக்கு காவல்காரனா இருக்கணும். அது மட்டும் போதுமா? எனக்கு நிறைய நகை வேணும். காதுல பெரிய ஜிமிக்கி மாட்டலோட இருக்கணும். அப்புறம் கழுத்துல 7 அடுக்கு 8 அடுக்கு சங்கிலி இருக்கணும். கொலுசு கூட வெள்ளியில இருக்க கூடாது, தங்கத்துல இருக்கணும். அப்புறம் எனக்கு ஒரு 100 ஏக்கர் வயல் வேணும். ஊர்ல இருக்கிற நிலமெல்லாம் நமக்கு சொந்தமாகணும். அப்புறம் பசங்க, நமக்கு தான் பசங்க இல்லையே. ஒரு வரம் பிள்ளைங்களுக்காக கேட்டுக்கலாமா? குழந்தைங்களா? குழந்தைங்க பிறந்தா நம்ம சொத்து அவங்க எடுத்துப்பாங்க. முதல்ல நாம சொத்து அனுபவிக்கலாம். அப்புறம் குழந்தைங்கள பத்தி யோசிக்கலாம். நம்ம வாழ்க்கையை வாழணுமே. ம், சரிங்க. அப்படின்னா கோரிக்கை பெரிய பங்களா வீடு, அதுல நிறைய வேலைக்காரங்க. 2வது கோரிக்கை என்னைக்குமே கரையாத சொத்து, நகை. அப்புறம் 3வது கோரிக்கை நம்ம 2 பேருக்கும் சாவே வரக்கூடாது. அப்பதானே காலத்துக்கும் இந்த சொத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். அடடே, ரொம்ப அருமையா இருக்கு. நீ ரொம்ப புத்திசாலி தான். சரி, இதுல முதல்ல எதை கேட்கறது? ஏதோ ஒண்ணு, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா பார்த்து பொறுமையா 3த்தையும் கேட்கணும். முதல்ல நீங்க போய் கை கால் முகத்தை கழுவிட்டு வாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு பொறுமையா உட்காந்து கேட்கலாம். சாப்பாடா? வீட்ல என்ன இருக்கு? வெறும் கஞ்சி தானே இருக்கும். என்ன பண்றது? வரத கேக்குற வரைக்கும் நாம ஏழைங்க தான். போப்போ. கை கால் முகத்தை கழுவிட்டு வந்து ரங்கையா சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்தான். அப்ப ரங்கம்மா ஒரு வாழை இலையை போட்டு அதுல கஞ்சிய பரிமாறினா. ரங்கையா காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலைங்கிறதுனால அவனுக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு. ஆனா அவனுடைய கனவுல விருந்து சாப்பாட பத்தி அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். சரியா அப்பதான் பக்கத்து வீட்டு சீதாவோட வீட்டுல இருந்து மறுபடியும் வடை சுடுற வாசம் வந்துச்சு. அவங்க ராத்திரிக்கும் கூட வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க போல. அப்போ அந்த வடையோட வாசத்தை ரங்கையா முகந்து பார்த்து, அடடா, என்ன வாசம் ரங்கம்மா! அந்த சீதா மறுபடியும் வடை சுடுறா போல. அதான் காத்துல அந்த வாசம் வருது. அவங்களுக்கு என்னங்க, அவங்க வசதியானவங்க, அதான் வடையெல்லாம் சுட்டு சாப்பிடுறாங்க. நமக்கு கஞ்சி மட்டும்தான். இன்னைக்கு கஞ்சி கொடுங்க, நாளைக்குல இருந்து நாமளும் வடை பொரிச்சு சாப்பிடலாம். இந்த வெறும் கஞ்சியும் துவையலையும் எப்படி சாப்பிட சொல்ற ரங்கம்மா? அந்த வடையோட வாசம் என்ன அப்படியே சுண்டி இழுக்குது. ச்சே, அந்த சுட சுட செய்யற வடை அப்படியே என் இலைக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படின்னு ரங்கையா வாய் திறந்து சொன்னானோ இல்லையோ, அப்பதான் காத்துல ஒரு அதிசயம் நடந்துச்சு. டங்குன்னு சொல்லி ஒரு கூடை ஒண்ணு அவங்க முன்னாடி வந்து விழுந்துச்சு. அந்த கூடையில மணமணக்கிற சூடான வடை இருந்துச்சு. அந்த வடை ரங்கையோட இலையில வந்து விழுந்துச்சு. ரங்கையா ரங்கம்மா 2 பேரும் அத பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு அப்படியே வாய் பொளந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரங்கம்மா தலையில அடிச்சுக்கிட்டு, ஐயோ ஐயோ ஐயோ, உங்க வாயும் நீங்களும் என்னது கேட்டீங்க? என்னது கேட்டு தொலைஞ்சிங்க? ஏன் வடை வந்துச்சு? நான் வடை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா அது உண்மையிலேயே என் இலைக்கு வந்துடுச்சே. ஐயோ ஐயோ ஐயோ, பெரிய வீடு நகை எல்லாத்தையுமே வரமா கேட்டுக்கலான்னு பார்த்தா இப்படி வடைய வரமா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்களே. வாய் முடிக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இப்போ வீடு கனவு போயிடுச்சு. அடுத்து 2 இருக்கு, அததான் மிச்சம் கேட்கணும். நான் ஏதோ வாய் தவறி வடை வேணும்னு கேட்டுட்டேன் ரங்கம்மா. கோச்சிக்காத. ஆனா இந்த வடைய பாரேன், எவ்வளவு நல்லா இருக்குல்ல. வயிறார சாப்பிட்டுட்டு இன்னும் 2 வரம் இருக்கே, அதை பொறுமையா கேட்கலாம். சாப்பிட்டு தொலைங்க. ஹ, மாடி வீடு வர வேண்டிய இடத்துல வெறும் வடை வந்திருக்கு. இதுல கூட என்ன வேற துணைக்கு சாப்பிட கூப்பிடுறீங்க? இந்த வடையெல்லாம் உங்க இலையில இருந்து அப்படியே உங்க மூக்குல ஒட்டிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னு ரங்கம்மா கோவத்துல சொன்னது அப்படியே நடந்துச்சு. டிங்குன்னு மறுபடியும் ஒரு சத்தம். ஐயோ, இது 2வது வரும் அப்படின்னு அவங்க 2 பேரும் நினைக்கிறதுக்கு உள்ளாரியே இலையில இருந்த அம்புட்டு வடையும் ஒன்னோட ஒன்னா சேர்த்து ஒட்டிக்கிட்டு ரங்கையாவோட மூக்குல ஒட்டிக்கிச்சு. அதை எவ்வளவு இழுத்தாலுமே வெளியில வரல.
ரங்கையா அவன் கையால மூக்கு பிடிச்சுக்கிட்டு சத்தமா கத்த ஆரம்பிச்சான். ஐயோ, என் மூக்கு, என் மூக்கு. ரங்கம்மா, என்னத்த கேட்டு தொலைச்ச? இங்க பாரு, வடையெல்லாம் என் மூக்குல வந்து ஒட்டிக்கிச்சு. என்னால மூச்சு விட முடியல. கஷ்டமா இருக்கு, இத புடிச்சு இழு. ஐயோ, தெரியாம ஒரு வார்த்தையை நான் விட்டுட்டேனே. ரங்கம்மா வேகமா போய் ரங்கையோட மூக்குல ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த வடையை இழுக்க முயற்சி பண்ணான். ஐயோ, மெதுவா இழு. என் மூக்கே வந்துடும் போல தெரியுதே. எவ்வளவு இழுத்தாலும் வரலங்க. கோந்து போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிக்கிச்சு. இது என்ன வடை? கல்லு மாதிரி வர இருக்கு. பாத்தியா, கோவத்துல வார்த்தைய விட்ட. இப்ப வாரமும் போச்சு, 2வது வாரமும் போச்சு. என் மூக்குல ஒட்டி இருக்கிற இந்த வடை வேற போக மாட்டேங்குது. இதே மூக்கோட நான் ஊருக்குள்ள எப்படி நடக்க முடியும் சொல்லு? எல்லாம் என்னோட தப்பு தாங்க. நான் தான் அவசரத்துல கோவத்துல ஏதோ வார்த்தையை விட்டுட்டேன். ஆனா இப்ப உங்க மூக்குல வடையை ஒட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஊர்க்காரங்க உங்களை பார்த்தா ரொம்பவும் பயந்து போயிடுவாங்க. இனி எதுவும் செய்ய முடியாதல்ல. மிச்சம் நம்மக்கிட்ட 1 வாரம் தான் இருக்கு. அந்த ஒரு வாரத்தை வச்சு நாம என்னங்க பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இந்த வடை என் மூக்குல இருந்து கீழே விழணும்னு வேண்டிக்கணும். இல்லனா என் உயிர் போயிடுமே. ஆனா ஆனா அந்த ஒரு வாரத்தை வச்சு நாம கொஞ்சம் நகையாவது கேட்கலாங்க. இந்த வடைய அதுக்கப்புறமா நான் டாக்டர்கிட்ட போயிட்டு ஆபரேஷன் பண்ணி எடுக்க சொல்லலாம். அதை கேட்டதும் ரங்கையாவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு. அடியே பைத்தியக்காரி, டாக்டர்கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்ண சொன்னா வடையை மட்டும் எடுக்க மாட்டாங்க. என் மூக்கையும் வெட்ட வேண்டிய நிலைமை வரும். என் உயிர் போனா நீ சந்தோஷமா வாழ முடியுமா? அதுவே நான் உயிரோட இருந்தா கூலி வேலைக்கு போயாவது உன்னை காப்பாத்துவேன். சரிங்க, உங்க உசுரை விட வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல. நீங்க இல்லாம வெறும் பணத்தை வச்சு நான் மட்டும் என்ன பண்ண போறேன்? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கையெடுத்து கும்பிட்டு கண்ணையும் மூடிக்கிட்டு, இந்த வடை என் வீட்டுக்காரோட மூக்க விட்டு கீழே விழுந்து அவரு எப்பவும் போலவே சாதாரண மனுஷனா வாழணும். 3வது தடவையா டிங்குன்னு சத்தம் கேட்டுச்சு. அவ்வளவுதான், அவங்க வேண்டிக்கிட்டபடியே ரங்கையாவோட மூக்குல ஒட்டிக்கிட்டு இருந்த அந்த வடையெல்லாம் மறைஞ்சே போயிடுச்சு. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சோகமா பெருமூச்சு விட்டாங்க. 3 வாரமும் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் அவங்க குடிசை ரொம்ப அமைதியா இருந்துச்சு. இலையில அதே பழைய கஞ்சியும் அதே பழைய துவையிலும் தான் இருந்துச்சு. வடையும் இல்ல, அவங்களுக்கு நகையும் இல்ல, வீடும் இல்ல, வேலைக்காரங்களும் இல்ல, எதுவும் இல்ல. அப்பாடா, எப்படியோ தப்பிச்சிட்டேன். பாத்தியா ரங்கம்மா, கைக்கு கிடைச்ச 3 வரத்தை நம்மளுடைய பேராசையாலையும் அவசரத்தாலையும் இழந்துட்டோமே. ஆமாங்க, உங்களால பசிய பொறுத்துக்க முடியல, என்னால கோவத்தை பொறுத்துக்க முடியல. நாம ஆசைப்பட்டோம் தான், ஆனா அதை அடையறதுக்கு நாம சரியான ஆட்கள் இல்ல. கடைசியில மிச்சம் இருக்கிறது இதோ இந்த கஞ்சி மட்டும்தாங்க. பரவாயில்ல விடு ரங்கம்மா, இதை நாம தோல்வியா நினைக்க வேணாம். இது நமக்கு ஒரு பாடம். பணம் வருது அப்படின்னா நாம ரொம்ப பேராசைப்படுறோம். அதுக்கு அந்த பணம் இல்லாம இருக்கிறதே நல்லது தான். இருக்கிறத வச்சு கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துக்கலாம் விடு. ஆமாங்க, நீங்க நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நானும் நல்லா இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைக்கலாம். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க எப்பவுமே துணையா இருக்கலாம். அதை விட பெரிய சொத்து வேற என்ன இருக்க போகுது? பிள்ளைங்களும் இல்ல, சம்பாதிக்கிறத வச்சு சாப்பிட்டு வாழ்க்கையே ஓட்டிடலாம். அது என்னமோ உண்மைதான். ஆனா இன்னைக்கு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டோம்ல. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு அந்த முனிவர் அப்பவே சொன்னாரு. ரங்கையா ரங்கம்மா 2 பேரும் அவங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேருமே நிம்மதியா படுத்து தூங்குனாங்க. அன்னையில இருந்து அவங்க பேராசைப்படாம பக்கத்து வீட்டுக்காரங்களோட அவங்கள வச்சு பார்க்காம என்ன கிடைக்குதோ அதை வச்சு அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. ரங்கையா மறுபடியும் எப்பவுமே வடை வேணும்னு கேட்கவும் இல்லை, ரங்கம்மா எப்பவுமே எனக்கு நகை வேணும் அப்படின்னு கேட்கவும் இல்லை.